இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே இன்னும் எல்லாருமே பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சில பேர்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஸோ கொரோனா பீரியடில் என்ன ஆச்சுன்னா ஹோம் லோன் வந்து ஒரு 6.5% 7%க்கெலாம் பேங்க் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் பணத்தை நல்லா பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால எல்லார் கையிலையும் பணம் சேரணுங்கிறதுனால ஸோ எல்லா பேங்க்கும் உங்களுக்கு 7%லாம் லோன் கொடுத்தாங்க. அந்த காலம் மாறி இப்போ 8.5 9%. இப்போ மினிமம் ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.5லேருந்து 9%, டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். ஓகே. இப்போ 6-7% வாங்கினவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் 9% ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அவங்க டென்யூர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 20 வருஷம் லோனை வந்து 25 வருஷம் ஆயிருக்கலாம், 25 வருஷம் லோனு 30 வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுத்திருக்காங்கிறது வச்சு இந்த டென்யூர் நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நான் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க இதே பேங்க்கில் கண்டினியூ பண்ணலாமா, அந்த பேங்க்லேயே ப்ராசஸிங் ஃபீ கொடுத்து கம்மி பண்ணலாமா, இல்லை நம்ம ஏதாவது ப்ரீபே பண்ணலாமா, நம்ம என்ன வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறத முதல்ல ஆராயணும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடுவாங்க. இப்போ 8.5%லேருந்து 9% ஆச்சு. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 9%, 9.5%. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆச்சுன்னா நீங்கள் போய் கேட்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணணும், நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ கொடுக்கணும், அவங்கள கெஞ்சணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப குறைச்சலான பேங்க்கு தான். ஓகே சார். இப்போது ஹோம் லோன் வந்துட்டு எல்லாமே எடுக்கிறாங்கன்னா இந்த டென்யூருன்ற விஷயத்தை பார்த்து பல பேர் சந்தோஷமாகறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி தள்ளி போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்குள்ள நம்ம எப்படியாவது நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இது ஒரு கரெக்டான ஒரு விஷயம்னா சார்? எடுக்கலாமா அப்படி? இல்லை, அப்படி பண்ணவே கூடாது இல்லையா? நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோமே, நீங்கள் 25 வருஷம் கடனாலேயே இருப்பீங்க, 30 வருஷம் கடனாலேயே இருப்பீங்க. கடன் இருந்தால் தூக்கம் வராது, கடன் இருந்தால் நிம்மதியாக மேனேஜ் பண்ண முடியாது சொல்லியிருக்கோம். ஸோ டெட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நோ டெட் டில் டெத். கடனை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வட்டி உங்களுக்கு கம்மியாகும். 10 வருஷத்துக்குள்ளே அடைச்சிங்கன்னா இன்னும் வட்டி கம்மி, 7 வருஷத்துக்குள்ளே அடைச்சிங்கன்னா இன்னும் கம்மி. என்ன நம்ம சொல்லியிருக்கோம்னா, இந்த அமார்டைசேஷன் ஷெட்யூலில் பார்த்துட்டு மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க 2 விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒருத்தர் 25 வருஷம் ஹோம் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 5 வருஷம் நீங்கள் ஹோம் லோன் கட்டினாலும் இஎம்ஐ மட்டும்தான் நீங்கள் கட்டிட்டு வரீங்க, நீங்கள் எதுவும் கட்டலை. ஸோ ஒரு 50 லட்சம் லோன் எடுத்திருக்கீங்க, மாதம் 42,000 இஎம்ஐ, 9% இன்ட்ரெஸ்ட்டு, 25 வருஷம் கால அவகாசம் இருக்குன்னா ஒரு 5 வருஷம் இஎம்ஐ மட்டும்தான் கட்டிட்டு வராரு, அது 9% இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 8% ஆஃப் த லோன் தான் அடைச்சிருப்பார். 8% ஆஃப் 50 லட்சத்தில் எவ்வளோன்னு பார்த்துங்க நீங்கள், அந்த பணத்தை தான் அவர் அடைச்சிருப்பார். ஓகே. ஈவன் 10 வருஷம் கட்டியிருந்தாலும் அவர் ரொம்ப குறைச்சலான முதல் தான் அடைச்சிருப்பார். 20 வருஷத்தில் கூடி அவர் 60% தான் அடைச்சிருப்பார். 60% என்னன்னா 30 லட்சம் தான் அடைஞ்சிருக்கும். அப்பயும் அவருக்கு 20 லட்சம் பேங்க் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு கட்டக்கூடிய வட்டி 50 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வட்டி கட்டுவார் அவர் 25 வருஷத்தில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ், இப்போ குட் டெட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த குட் டெட் அப்படிங்கிறது கடைசி 5 வருஷத்தில் தான் இருக்கும், 20லேருந்து 25 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 வருஷத்துலேயே அவங்க வட்டி கிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துலேயே மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் முதல் 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீபே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த கஸ்டமருக்கு லாபம். அதனால தான் அந்த ஹோம் லோனை நம்ம சீக்கிரம் ப்ரீபே பண்ணணுங்கிறத நம்ம சொல்கிறோம். சார், இப்போது ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் வாங்கி படித்து பார்க்கணும், எல்லாமே ஓகே. இப்போ எடுத்தவங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் லோனையும் வச்சுக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இது கரெக்டான ஒரு ஆப்ஷனா? பண்ணலாமா? அப்படி பண்ணவே கூடாது, முட்டாள் தான் பண்ணுவாங்க. இல்லை, ஆனால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து லோன் கட்டுறேன்னா அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அங்கே காசு வருமா, அதை எடுத்து இதில் போடுவோன்னா ஒரு மாதிரி ரொட்டேஷன்லேயே போகுது. அது கரெக்டாக சார்? இல்லை, முதலீடுடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபிளே என்னென்னா கடன் இல்லாமல் இருக்கிறது தான். கடனையும் வச்சுட்டு முதலீடு பண்ணுவேங்கிறது வந்து ஒரு 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 முட்டாள்தனமான விவாதம். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடனில் கட்டக்கூடிய வட்டி, உங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 20% ரிட்டர்ன்ஸ் வரலாம், இன்றைக்கி உங்கள் ரியல் எஸ்டேட்டில் 40% ரிட்டர்ன்ஸ் வரலாம். கோவிட் பீரியடில் வந்துதா அந்த சமயத்தில்? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா? ஸோ கடன்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கல, நீங்கள் பேங்கை கட்டிக்கிட்டே இருக்கணும். அது ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், நீங்கள் வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க.
வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபிக்ஸட் கிடையாது. ஓகே. ஸோ கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் நீண்ட காலத்துக்கு 20 வருஷம் முதலீடு பண்ணுவேன், 25 வருஷம் முதலீடு பண்ணுவேங்கிறது வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மேனேஜ்மெண்ட். சும்மா ஒரு இதை போட்டுட்டு நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே இருங்க, வீடே வாங்க வேண்டாம், அதெல்லாம் சும்மா பேச்சு. யாரும் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்லாம் செபி சொல்கிற டேட்டா, ஆம்ஃபி சொல்கிற டேட்டா. ஆம்ஃபிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் இந்தியா, செபிங்கிறது அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுற பாடி. ஸோ இவங்க சொல்கிற டேட்டா என்னென்னா 5 வருஷத்துக்கு மேலே முதலீட்டாளர்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறது 10% ஆஃப் த பாப்புலேஷன் தான். அப்படின்னா என்னென்னா 90 பேர் எடுத்துடுறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அது இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முன்னாடி இன்னும் மோசமாக இருந்தது. பங்குச்சந்தையில் இன்னும் மோசம். பங்குச்சந்தையில் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் எல்லாம் வாங்கி விற்று எல்லாம் குயிக்காக பணம் பண்ணணும். யாரும் நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறது இல்லை. ஆனால் லோன் அப்படி கிடையாது, நீங்கள் நீண்ட காலத்துக்கு கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் லோனை வச்சுக்குவேன், ஏன்னா லோனுங்கிறது வந்து ஒரு அவுட்ஃப்ளோ, நாட் அன் இன்ஃப்ளோ. ஸோ அதனால் 7% இருந்தாலும் 8% உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த பணம் வெளியில் போகுது. எதுக்கு அதை விடுறீங்க? எதுக்கு அந்த வட்டியை கட்டுறீங்க? அதை அடைச்சிடுங்க, கடன் இல்லாமல் வாழுங்க. நோ டெட் டில் டெத்து. டெட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நிம்மதியான தூக்கம் வரும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு வீடு, இப்போ 4 வீடு வச்சுருந்தாலும் நிறைய பேர் என்ன தப்பு என்னென்னா, இங்கே வீடு வாங்குறது, அங்கே வீடு, இந்த கடனை வச்சுக்கிறது, இந்த முதலீடு பண்ணுறதுன்னு. 4 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தானே தங்க போகிறீங்க, 3 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தானே தங்க போகிறீங்க. ஸோ ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ்ந்து நீங்கள் லோனை கம்மியாக எடுத்து இல்லை லோனே இல்லாமல் இருக்கிறது பெட்டர். அண்ட் கடனை வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் என்னுடைய வாதம் ஆக்சுவலாக.